இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேசப் போற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? யாத்ராகமம் 14:14. ஆண்டவரு இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாருங்க. வாலிப தம்பி, தங்கச்சி, தகப்பன்மார்கள், தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர கடந்து வந்துகிட்டு இருக்கிற இப்பவும் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, சாத்தான் உங்களுக்கு டெம்ப்டேஷனையும், உங்களுக்கு உலகத்தோட கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் குடுத்து பாவத்துல விழ வைக்கிறான்னா, ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன். அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் சொல்லல. நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன். தயவு செஞ்சு நீங்க சும்மா இருந்தா போதும். அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்றாரு. இத யாரு விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நம்ம எப்பல்லாம் சும்மா இருக்கணும்? நம்ம பிரதர் நம்ம எப்பவுமே சும்மா இருந்துடணுமா? எதுவும் பண்ண தேவையில்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல. அப்படி கிடையாது. எப்பல்லாம் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் டெம்ப்டேஷன குடுப்பான். நீ அந்த பாவத்த பண்றதுக்கு டெம்ப்டேஷன் குடுப்பான். இந்த இப்போ நீ விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி உங்கள டெம்ப்ட் பண்ணுவான். டெம்ப்ட் பண்றப்ப, நீங்க அப்ப அந்த சாத்தானுடைய வாய்ஸ் எதுவுமே கண்டுக்காம, கம்முனு அமைதியா சும்மா இருக்கணும். அவ்வளோதான். அப்பல்லாம் நீங்க சும்மா இருந்தா போதும். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரதர் அவ்வளோதானா? அப்ப எப்பல்லாம் சும்மா இல்லாம இருக்கிறது? எப்பல்லாம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட வாய்ஸ் உங்களுக்கு எப்பவுமே கேட்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஆண்டவருடைய வாய்ஸ் உங்ககிட்ட கேட்கும். மகனே, மகளே, எனக்கு நீ இத பண்ணு, எனக்கு ஊழியம் செய், எனக்கு தினமும் ஜெபம் பண்ணு, தினமும் பைபிள் படி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வாய்ஸ் இந்த இவங்களுக்கு நீ போய் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அப்போ நீங்க சும்மா இருக்காம ஆண்டவர் பேச்ச கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்தையும் கர்த்தர் அவரே பார்த்துக்கொள்வார். நீங்க எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு துயரமும் பட தேவையில்ல. ஒரு பூவ எப்படி அலுங்காம, குலுங்காம கூட்டு போணுமோ, அதே மாரி உங்களையும் உங்கள போய் கூட்டு போய் விடணுமோ, அங்க அழகா விட்டுருவாரு. உங்கள அழகா உயர்த்தி வைப்பாரு. உங்கள அழகா மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.